अंदर नहीं जाएगा, मना है। वांगा भी अंदर ना चल यार, बहुत ही वांगा आगे चला जाओ। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் தமிழ் vlog. நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த இடத்தினுடைய பெயர் அரிச்சல்முனை. அரிச்சல்முனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடியிலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க. இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தனுஷ்கோடியை பற்றின ஒரு சில தகவல்கள் உங்களோட பகிரணும்னு நினைக்கிறேன். தனுஷ்கோடி வில் போன்ற வளைந்த கடற்கரை கொண்டிருப்பதால் தனுஷ்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. வில் அப்படின்னா தனுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடி என்பது முனை, வானை தொடும் முனை கோடு. அதுபோல் கடலில் அமைந்துள்ள நிலமுனை இந்த கோடி. இதுதான் தனுஷ்கோடி அப்படின்ற பெயர் காரணங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள தனுஷ்கோடி புயலால் அழிந்த ஒரு நகரம். இது பாம்பனுக்கு தென்கிழக்கே ராமேஸ்வரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க. இலங்கையுடன் கடல் வாணிகம் புரிய தனுஷ்கோடி ஒரு சிறந்த துறைமுகமாக விளங்கியிருக்கு. இந்த இடத்துல வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் கூடும் இடம் புகழ்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 1964 டிசம்பர் 23 மன்னர் வளைகுடாவில் ஏற்பட்ட புயல் கரையை கடக்கும் பொழுது ராட்சதலைகள் எழுந்து தனுஷ்கோடி நகரமே கடலால் மூழ்கடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வந்து கொண்டிருந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் அலைகளால் அடித்து செல்லப்பட்டு அதில் பயணம் செய்த 123 பேரும் உயிரிழந்ததாக அறிவிச்சிருக்காங்க. அதிகாலையில் நடந்த இந்த கோர தாண்டவத்தில் மொத்தம் 2000 பேர் வரை உயிரிழந்தனர். அதன் பின்னர் தமிழ்நாடு மாநிலம் வந்து இந்த தனுஷ்கோடியை வாழ தகுதியற்ற ஊராக அறிவிச்சிருச்சு. புயல் வந்து புரட்டி போட்டதன் அடையாளமாக இன்னும் மிச்சம் இருப்பது ஒரு தேவாலயமும் சில கட்டடங்களும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட ரயில் தண்டவாளம் மட்டும்தாங்க. இப்போது அரிச்சல்முனை அப்படின்ற இந்த பகுதியோட சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 கடல்கள், அதாவது வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், இது ஒன்றிணைவு மற்றும் ராமேஸ்வரத்தோட முடிவடையும் இடம் தான் இந்த அரிச்சல்முனை ஆகும். தனுஷ்கோடியில் உள்ள இந்த இடம் இந்தியா மற்றும் இலங்கையோட நில எல்லை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கடல்களோட இணைப்பு புள்ளி இந்த அரிச்சல்முனைங்க. இங்கிருந்து இலங்கை வந்து சுமார் 15 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. முகுந்தராயர் சத்திரம் கடற்கரையிலிருந்து தனுஷ்கோடியின் கடைக்கோடி பகுதியான அரிச்சல்முனை கடற்கரை வரை 9.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டிருக்குங்க. தனுஷ்கோடி அதுக்கப்புறமா அரிச்சல்முனையோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இப்போ இதுக்கப்புறமா நான் எப்படி ட்ராவல் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க. எனக்கு வந்து தனுஷ்கோடிக்கு வருது இது செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடி சில வருடங்கள் முன்னாடி வந்திருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தார் சாலையெல்லாம் அமைக்கலை. அதுக்குன்னு சில அந்த வேன் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். ஆனால் இந்த தடவை வந்து நம்ம என்ன வண்டியில் வரோமோ இல்லை வந்து நம்ம டூரிஸ்ட்டாக வந்தால் அவங்களோட அந்த ஓன் வெஹிக்கிளை எடுத்துகிட்டு உள்ளே வர அளவுக்கு வந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லை, வந்தால் டக்குன்னு ரோட் வசதி இருக்கனால ஈஸியாக வந்து நம்ம வர முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறமா இந்த கடல் பகுதி வந்து ராமேஸ்வரம் மாதிரி இல்லை, ரொம்பவே அலை வந்து பயங்கர சீற்றத்தோடு தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியெல்லாம் இல்லை. அதுக்கப்புறமா இங்கே இருக்க வந்து அந்த சேஃப்கார்ட் வந்து எல்லாரையும் வந்து அப்பப்போ வார்ன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப பக்கத்தில் போகாதீங்க, ரொம்ப நேரம் நிற்காதீங்க, அந்த மாதிரி அப்பப்போ அறிவுறுத்திட்டே இருந்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம யாருமே இல்லை அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த அலை பற்றி தெரியாது, கேஷுவலாக விளாண்டுட்டு இருப்போம். ஆனால் ரொம்பவே ஆபத்தாக இருக்கனால ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு சொல்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அப்புறமா நான் லாஸ்ட் டைமுக்கும் இந்த ட்ராவலுக்கும் ஒரு
என்ன நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அழிந்த நகரம் தனுஷ்கோடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டூரிஸ்ட்லாம் இருந்து பார்த்துருக்கேன். பட் இங்கே இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ரோட் வசதி இருக்கனால மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடுறாங்க. கண்டிப்பாக தனுஷ்கோடி பார்க்காம வரமாட்டாங்க. பட் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இங்கே தான். ஏன்னா வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், விளையாடலாம், தண்ணியில் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஸோ ஃபீல் பண்ணிட்டு இங்கே தான் இருக்காங்க. அந்த தனுஷ்கோடியில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கடைகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அந்தளவு கடைகள்லாம் இல்லை, கடைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல தான் வந்து மணல் திட்டுகளாக இருந்துச்சு. அங்கே வந்து 1-2 இந்த மாங்காய் விற்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிப்பி சங்கல்லாம் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்த வந்து மெயினாக வந்து அந்த ஸ்கூல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சர்ச், அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன், அதெல்லாம் வந்து மக்கள் பார்வையிட்டாங்க நிறைய பேர். பட் இப்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த பகுதிக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்கனால மக்கள்லாம் டேரெக்டாக அங்கே போயிடுறாங்க, இங்கே வரதே இல்லை. டூரிஸ்ட் வந்து பெரும்பாலும், அதாவது யாருமே வரலன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலோட அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே வியாபாரம் பண்ணுறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் போகிறப்பையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இங்கே இருக்க கூட்டம் கூட அந்த இடத்துல இல்லை, ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வரதும் போகிறதுமா இருந்தாங்க. ஸோ அதை வந்து என்னால் உணர முடிஞ்சுது. ஏன்னா நான் ஒரு தடவை வந்தனால ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னால் இதுதான் ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க. இங்கே இருக்க ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு சைடு பார்த்திங்கன்னா கடல் பயங்கர சீற்றமாக இருக்கும், இதில் பார்க்கும்பொழுது தெரியும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கடல் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அப்பப்போ மாறும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னா இந்த பக்கம் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த பக்கம் எவ்வளோ அமைதியாக இருக்கோ, அதே போல் ஒரு 6 மாதங்களுக்கு கழித்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பயங்கர சீற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நான் பார்க்குறது வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில், ஒரு சில மாதங்களில் மாறக்கூடிய அப்படி தான் அந்த கடல் பகுதி அமைஞ்சிருக்கு இயற்கையாகவே. அதுக்கப்புறமா இங்கே நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. அப்பப்போ நமக்கு பசிக்கிறப்ப எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா எதுவுமே இல்லை, நம்ம வெளில தான் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளில போகும்பொழுது. ஸோ அந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இப்போ இருக்குது. ஸோ அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சுங்க, நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சேனல் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க.